சவுதி அரேபியாவில் இருந்து விமானத்தில் பயணம் செய்ய போறீங்களா? விமான நிலையத்தில் செக்இன் முடிஞ்சது உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. விமானத்தில் ஏறுவதற்கு முன்னாடியே உங்களோட டிராவல் டாக்குமெண்ட் முக்கியமான சரிபார்ப்பு உள்ளது. இதனால் சவுதியிலிருந்து இந்தியா செல்லும் பயணிகள் இங்கிருந்து வெளியே போறவங்க மட்டும் கிடையாது, சவுதிக்கு வர்றவங்க டிரான்சிட் பயணிகளுக்கும் முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். இந்த புதிய நடைமுறையில் உண்மையில் என்ன மாற்றம் நடைபெற்றுள்ளது, அதைத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை வாங்குறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல் இது. நம்ம பொதுவாக ஏர்போர்ட்டுக்கு போகையில் பாஸ்போர்ட் இருக்கா, டிக்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவோம். ஆனால் சில நேரங்களில் சிறிய டாக்குமெண்ட் பிரச்சனை கூட நம்ம பயணத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அதனால தான் சவுதி அரேபியாவில் விமான பயணிகள் தொடர்பாக புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவோட ஜெனரல் ஆத்தோராஜ் சிவில் அவேஷன் காக்கா விமான நிறுவனங்களுக்கு ஒரு புதிய உத்தரவை வழங்கியிருக்காங்க. இதன்படி பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னாடி அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி தான் அவங்கள விமானத்தில் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது சவுதி அரேபியாவை விட்டு வெளியே போகிற பயணிகளுக்கு மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவுக்கு திரும்ப வரவங்களுக்கும் சவுதி வழியாக டிரான்சிட் விசாவில் போகிற பயணிகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். உதாரணமாக சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் வெக்கேஷனுக்காண்டி இந்தியா போகிறாரு அப்படின்னா அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவரோட டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்கானுங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். அதே போல் சவுதி அரேபியா வழியாக டிரான்சிட் விசாவில் போகிற பயணிகளும் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்கான்னு நீங்களே சரிபார்த்துக்கிறது நல்லது. இப்போது முக்கியமான கேள்வி, எந்த டாக்குமெண்ட்டை சரிபார்க்கணும்? பயணம் செய்வதற்கு முன்னாடி உங்கள் பாஸ்போர்ட்டு வேலிட்டி எக்ஸ்பைரி எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். அதன் பிறகு நீங்கள் பயணம் செய்வதற்கான விசா சரியான வேலிட்டியில் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையானுங்கிறத பார்த்து சரிபார்த்துக்கணும். சவுதி அரேபியாவில் நீங்கள் வசிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கோட இக்காமா என்ட்ரி ரீஎன்ட்ரி விசாவோ சரியாக இருக்கா, டேட் இருக்கானுங்கிறத நீங்கள் முன்கூட்டியே சரிபார்த்துக்கணும். ஒருவேளை நீங்கள் டிரான்சிட் விசா வழியாக சவுதி வழியாக போகிறீங்க அப்படின்னா டிரான்சிட் விசாவுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி சரிபார்த்து, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மட்டும் சரியாக இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு பயணம் எளிதாக முடியாது. நம்ம போகிறதுக்கான அனைத்து டாக்குமெண்ட்டுமே சரியாக இருக்கானுங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும். சவுதி அரேபியாவில் இருந்து இந்தியா செய்கிற நண்பர்களுக்கு ஒரு ஃப்ளைட்டோட டேட்டு நமக்கு நெருங்கி வர்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கிறது தான் சிறப்பு. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செல்கிறீங்க அப்படின்னா உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்கள் குழந்தைகளிடையோ எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருக்கா, வேலிட்டியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம விமானத்து ஏறுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி சரி செஞ்சுக்கிறது சரி. எல்லாருடைய டாக்குமெண்ட்டுமே தனித்தனியாக செக் செய்யுங்க. ஒரு பயணியோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதனால் நம்மளோட அனைவரோட பயணமும் தடையாகும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. இதன் நோக்கம் பயணிகள் பயணம் செய்வதற்கு முன்னாடியே அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு தான் இந்த புதிய வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா நீங்கள் விமானத்தில் பயணம் செய்ய போறீங்க, ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகாதீங்க. ட்ராவல் செய்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாத்தையும் வீட்டில் இருக்கையிலே சரி பண்ணிக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும். இந்த தகவல் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் உங்கள் நண்பருக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் உதவும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் சவுதி அரேபியா விசா, வேலைவாய்ப்பு, தகவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சவுதி பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் சவுதியிலேருந்து எந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இதுபோல் வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.